இந்த மிதுன் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை சின்ன வயசுல தொடங்கத்துல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் எக்கச்சக்கமான பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் சந்திச்சிருக்காங்க. இதற்கு இடையில எப்போதாவது சந்தோஷம் என்பது கிடைக்குமே தவிர எப்போதுமே சந்தோஷம் இருக்கிற மாதிரி இவருடைய வாழ்க்கையில எதுவுமே நடந்ததில்லை. இவருடைய சின்ன வயசுல இவருடைய பெற்றோர்கள் இவர்கள் மீது சரியான கோபத்தையும், எப்படி சொல்றதுன்னா, இவங்களை திட்டிக்கிட்டே இருக்கிறது, அடிச்சுக்கிட்டே இருக்கிறது, இது போன்ற விஷயங்களை செஞ்சிருப்பாங்க. இதனால இந்த மிதுன் ராசிக்காரர்களுக்கு நிறைய நேரங்கள்ல பயம் என்பது இவர்கள் அறியாமலே வெளியே வந்துடும். அதாவது இவர்கள் தைரியமா இருக்கணும்னு முயற்சி பண்ணுவாங்க, தைரியமா இருக்க வேண்டிய இடத்துல தைரியமா தான் இருக்கணுன்றதுக்காக எல்லாத்தையுமே முயற்சி பண்ணுவாங்க. ஆனா இவர்கள் அறியாமலே தைரியமா இருக்க வேண்டிய இடத்துல கூட தைரியத்தை இழந்து தன்னை அறியாமலே பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. இதற்கு முதல் படி காரணமே இவர்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட இந்த சில பிரச்சனைகள் தான். மறுபடியுமே இவர்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னாலே ஏதாவது சில துன்பங்கள் என்பது ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கு. இவர்கள் என்னதான் அதுல இருந்து தப்பிக்கணும், தேவையில்லாத விஷயங்கள்ல இருந்து வெளியே வரணும்னு நினைச்சாலும் முடியாத பட்சத்தில் அதற்குள்ளேயே சிக்கிக்கிறாங்க. முக்கியமா இந்த மிதுன் ராசிக்காரருடைய மனசுல எப்பவுமே யாரையாச்சும் அதிகமா நம்புவாங்க. நண்பர்கள் இல்ல உறவினர்கள் சொந்தக்காரங்க அப்படின்னு யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னாலும் சரி, கொஞ்சம் ஒரு நெருக்கமா பேசினாங்க அப்படின்னா உடனே நம்பிடுவாங்க. அவங்க மேல அதிகப்படியான அன்பையும் வைப்பாங்க, பாசத்தையும் வச்சிருவாங்க. ஏன்னா அவங்க என்ன கேட்டாலும் அவங்களுக்காக செஞ்சு கொடுப்பாங்க, அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்வோம் பண்ணானு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா இவங்களுடைய குணமே மாறிடும். அப்படிப்பட்ட ஒரு நபராக இருப்பவர்கள் தான் இந்த மிதுன் ராசிக்காரர்கள். இந்த மிதுன் ராசிக்காரர்கள் என்னதான் இந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யறது, மற்றவங்களுக்காக அன்பை காமிக்கிறது, மற்றவங்கன்னு இருந்தாலும் இவர்களுடைய வாழ்க்கையில இவர்களுக்குன்னு பிரச்சனை வரும்போது மற்றவங்கன்னு யாரும் வந்ததே கிடையாது. இது நாள் வரைக்குமே இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் தேடி போயிருக்காங்க, எனக்காக உதவி செய்ய யாருமே இல்லை அப்படின்னு அளவுக்கு மனசு உடஞ்சி போயிருக்காங்க இந்த மிதுன் ராசிக்காரர்கள். ஆனா இவங்க தேடி போனதுலயும் சரி, தேடின தேடல்களையும் சரி, யாரும் இவர்கள் மீது அன்பையும் ஒரு துளி பாசத்தையும் வெளிப்படுத்த முன்வரவே இல்லை. அதாவது இவருடைய உதவி தேடி நாடி போகும்போது அசிங்கமா பேசுவதும் அவமானப்படுத்துவதிலுமே குறியா இருந்திருக்காங்க இங்க பல நபர்கள். இவர்கள் துன்பப்பட்டிருக்காங்க, வெக்கப்பட்டிருக்காங்க, வேதனைப்பட்டிருக்காங்க. எந்த ஒரு இடத்துலனாலும் சரிங்க, இவருடைய மதிப்புங்கிறது குறைவலாக தான் இருந்துச்சு. இவர்கள் நல்லவர்களாக இருந்தாலும் மற்றவர்களுக்கு நல்லவர்களாக இருந்தால் பிடிக்காது தெரியுமாங்க. அது போலதான் இந்த மிதுன் ராசிக்காரர்கள் இத்தனை நல்லவர்களாக இருந்தாலும் மற்ற நபர்களுக்கு இவருடைய நல்ல குணங்கள் என்பது பிடிக்கவே பிடிக்கல. இப்ப வரைக்கும் இவர்களை வேண்டா வெறுப்பா எத்தனை நபர்கள் பார்த்திருக்காங்க. முக்கியமா இவருடைய திருமண வாழ்க்கை, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள், கணவன் மனைவி வாழ்க்கையில அதிகப்படியான பிரச்சனைகள், குழந்தைகளுக்கு இவங்க மேல அன்பு காட்டினாலும் குழந்தைகளுக்கு இவர்களை பிடிக்காம போறதுன்னு எத்தனையோ துன்பங்கள் மறுபடியும் ஒன்ஸ் மோர்ன்ற மாதிரி நடந்துகிட்டே இருக்கு. இவர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் பிடிப்புன்ற ஒரு விஷயம் கிடைக்கல. முக்கியமா சொல்ல போனா எனக்கு வாழவே விருப்பம் இல்லை அப்படின்ற ஒரு நிலைமை தான் இப்போ வரைக்கும் இவருடைய வாழ்க்கையில ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அத்தனை பிரச்சனைகளும் துன்பங்களும் இருப்பதனால இவர்களுக்கு என்ன செய்வதும் தெரியல, யாரை நம்புவதும் தெரியல, யார் நல்லவங்கன்றதே உங்களுக்கு தெரியாம மிகப்பெரிய ஒரு குழப்பத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலை வரைக்கும். ஆனா வருகின்ற காலங்கள், அதாவது இந்த நாள்ல இருந்து இனி வரக்கூடிய காலங்கள்ல மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களையும் அதிர்ஷ்டங்களையும் இவர்கள் வசப்படுத்திக் கொள்ளப் போகிறார்கள். நிச்சயமா சொல்ல முடியுங்க, இந்த மிதுன் ராசிக்காரர்கள் தொட்டதெல்லாம் பூவாகவும் மலர்ந்தும் சந்தோஷங்களும் நிறைஞ்சும் அமைய போகுது. எவ்வளவு நாட்கள் அந்த கடவுள்கிட்ட வேண்டாங்க, கஷ்டப்பட்டாங்க, புதன் பகவானா இருக்கக்கூடிய இவருடைய ராசிதிபதியாகிட்ட மனசார வேண்டுவாங்க. ஆனா எந்த ஒரு இடத்துலயும் சரிங்க, இவர்கள் வேண்டினது எதுவுமே நிறைவேறினதே கிடையாது. ஆசைப்படுவாங்க, ஆசைப்பட்டு துன்பப்படுவாங்க, அவ்வளவுதான். மற்றபடி வேற எந்த ஒரு நல்ல விஷயமும் நடந்ததே கிடையாது. ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மிதுன் ராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன அளவிலான துன்பங்கள்ல இருந்து எத்தனையோ கஷ்டங்கள் பட்டிருக்கக்கூடிய இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் வரைக்கும் முழுவதுமாக நீங்கி நல்லது நடக்க போகுது. சரி, இந்த மிதுன் ராசினுடைய வாழ்க்கையில் வருகின்ற காலங்களில் எப்படிப்பட்ட விஷயம் நடக்க போகுது, எந்த அளவுக்கு மாற்றங்கள் என்பதை நாம் இப்போது தெள்ள தெளிவாக பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளர் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. சரி, இப்போ நான் உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்க போகுதுன்றதை பார்ப்போம். ஆனா அதற்கு முன்பு ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். உங்களுக்கான பரிகாரத்தை நம்ம இன்னைக்கு சொல்ல போறாங்க. ரொம்ப நாட்களா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த மிதுன் ராசிக்காரர்கள், பரிகாரங்கள் சொல்லுங்க சாமி அப்படின்னு. இப்போ இந்த ஒரு நாள்ல உங்களுக்கான பரிகாரம் என்பது கிடைக்க போகுது. அதனால முடிஞ்ச அளவுக்கு முழுவதுமாக வீடியோ பாருங்க. சரி, மிதுன் ராசியினுடைய வாழ்க்கை தொடக்க காலங்களில் இருந்த பிரச்சனைகளை விட்டுருங்க. ஆனா இனி இவங்க தொடங்குறாங்க அப்படின்ற போது, முக்கியமா சொல்லணும்னா தொழிலுக்காக வேலைக்காக முயற்சி எடுக்கிறாங்கன்ற போது
அது சம முன்னேற்றங்களையும், முக்கியமா வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக இவர்கள் வெளியூர் பயணங்களோ இல்லை ஏதாச்சும் ஒரு சில இடங்களுக்கு போக வேண்டிய நிலைமை ஏற்படுத்துன்ற போது அது அனைத்துமே இவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ரொம்ப காலமா இவங்க வெளியே இடங்களுக்கு சென்றிருக்காங்க, அது ஒரு நாள் கூட இவர்களுக்கு பயன் பெற்றதே கிடையாது. இவர்கள் போய் அது வேஸ்ட் ஆனதுதான் மிச்சம். ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மிதுன் ராசிக்காரர்கள் எந்த இடத்துக்கு பயணம் பண்றாங்களோ, எந்த ஒரு வேலையா போறாங்களோ, எந்த ஒரு விஷயத்துக்காக இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு அதை முயற்சி பண்றாங்களோ அது இவர்களுடைய வாழ்க்கையில இவர்களுக்கு சாதகமா இருக்கும். வேலையில மட்டும் இல்லைங்க, நிறைய விஷயங்கள்ல இவருடைய வாழ்க்கையில இந்த மாற்றங்கள் என்பது ஏற்பட போகுது. அதுல முதலாவதாக இருப்பதுதான் இந்த வேலைக்கான விஷயம். முக்கியமா தொழில் சார்ந்த விஷயங்கள் நிறைய ஏற்கனவே நஷ்டத்தையும், முக்கியமா நம்பியவர்கள் மூலியமாக ஏமாந்தும் நிற்க வேண்டிய நிலைமைன்றது ஏற்பட்டிருக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மிதுன் ராசிக்காரர்கள் யாருனாலும் எந்த ஒரு சூழ்நிலைகளையும் ஏமாறுவதோ இல்ல செல்வத்தானால நஷ்டங்கள் என்பது ஏற்படுவதோ இருக்க போறது கிடையாது. ஏன்னா முழுக்க முழுக்க இவருடைய வாழ்க்கையில செல்வத்தாலான முன்னேற்றங்கள் என்பது இருக்கும். இதற்கு முன்பு வரைக்கும் இவர்களுடைய வீட்டுல இல்ல இவங்க கிட்ட செல்வத்தை சேர்த்து வைக்கிறது, செல்வம் வீட்டுல இருப்பதுன்றது இருக்கும்போது யாராவது ஒருத்தங்க தெரிஞ்சவங்களோ இல்ல தெரியாதவங்களோ நண்பர்களாக எனக்கு தேவைப்படுது கொடுக்கு, எப்ப நான் உனக்கு ஒரு சில நாட்கள்ல கொடுத்துறேன்னு சொல்லி வாங்குவாங்க. இவர்கள் முழுமையான நம்பிக்கையோடு இவர்கள் அவர்களுக்கு கொடுப்பாங்க. ஆனா அந்த நம்பிக்கையை காப்பாற்றுவதற்கு இங்க ஒருத்தனுக்கு கூட தகுதி இல்லைன்றதாங்க உண்மையான ஒரு விஷயம். இவர்கள் யாரு அதிகமா நம்பி யாருக்காக இவர்கள் இத்தனை காசு சேர்த்து வச்சதுக்கு அப்புறம் நீ கேட்டோன்னே நான் தரேன் அப்படின்னு கொடுத்தாங்களோ அவர்கள் இவர்களை செமையா ஏமாத்திட்டாங்கன்னு தான் சொல்லணும். இப்ப வரைக்குமே இந்த மிதுன் ராசிக்காரர்கள் ஏமாந்து நிக்க வேண்டிய நிலைமைங்கிறது தான் ஏற்பட்டிருக்கு. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இத்தனை துன்பங்களை பார்த்த இவருடைய வாழ்க்கையில மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் உண்டாகும். எவ்வளவோ நாட்கள் இவர்கள் கண்ணீரோடு இரவுல தூங்கியிருக்காங்க. அந்த கண்ணீருக்கான பதில்கள் என்பது இனி வரக்கூடிய காலங்களில் கிடைக்கும். அதுவும் முக்கியமா சொல்ல போனா இந்த மிதுன் ராசிக்காரர்கள் கண்ணீரோடு இருப்பதற்கு காரணமே இவர்கள் தான். இவர்கள் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை எல்லாம் சரியா புரிஞ்சுக்காம மற்றவங்க உதவின்னு கேட்ட உடனே வேகமா ஓடி போய் உதவி செய்யறது, தன்னுடைய குடும்பத்தை பத்தி அதிகமா யோசிக்காம மற்றவர்களை பத்தியுமே அதிகமா யோசிக்கிறதுன்னு இருக்கிறதுனால தாங்க இவர்களுடைய வாழ்க்கையில இத்தனை கஷ்டங்கள். இவர்கள் இந்த நிமிஷம் வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த மிதுன ராசிக்காரர்கள் தனக்குன்னு எதையுமே தேடினதும் கிடையாது, தனக்காக தான் இது வேணும்ன்றதுக்காக யாரையுமே கீழ் நோக்கி தள்ளினதும் கிடையாது. எப்போதுமே இவர்கள் பாத்தீங்கன்னா தனக்குன்றது இல்லாம எல்லோருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருந்திருக்காங்க. இப்ப வரைக்கும் இவர்கள் எல்லோருக்கும் அப்படின்ற எண்ணத்துல இருப்பதால இவர்களுடைய வாழ்க்கையில எல்லோரும் சேர்ந்து இவர்களை ஏமாத்தி இருக்காங்க. அதாவது தனக்குன்னு இவர்கள் இருந்திருந்தாங்க அப்படின்னா எல்லாமே நமக்கு அப்படின்னு இவங்க ஆசைப்பட்டிருப்பாங்க, எல்லாத்தையுமே இவர்கள் வசப்படுத்தியிருப்பாங்க. ஆனா எல்லோருக்கும்ன்றது இருக்கிறதுனால எல்லோரும் சேர்ந்து இவர்களை ரொம்ப எளிமையா இளிச்சவாயினாக்கி இவர்களிடமிருந்து எல்லாத்தையுமே பறிச்சுக்கிறாங்க. ஏன் இவர்கள் சேர்த்து வச்சிருக்கக்கூடிய நல்ல மரியாதைகளை கூட இங்க இருக்கக்கூடிய பல நபர்கள் எடுத்துக்கக்கூடிய நிலைமைங்கிறது ஏற்பட்டுச்சு. இந்த மிதுன் ராசிக்காரர்கள் அந்த இடத்துலயே வாழ்க்கையவே முடைச்சிட்டு போயிடலாமோ அப்படின்ற அளவுக்கு வேதனைப்பட்டு தவிச்சாங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இது போன்ற விஷயங்களுக்கான தீர்வுகளையும் மாற்றங்களையும் சந்திப்பார்கள். எத்தனை நாட்கள் தன்னுடைய வாழ்க்கையில இது மாறிடும், இன்னைக்கு மாறிடும், நாளைக்கு மாறிடும்னு காத்திருந்தாங்க. ஆனா வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றங்களும் ஏற்படவே இல்லை. ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் சத்தியமா சொல்றேங்க, உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டத்தையும் மாற்றத்தையும் நீங்களே கண்கூடாக பார்ப்பீங்க. இனி யார் நினைச்சும் நீங்க வருத்தப்படவும் தேவை இருக்காது, கவலைப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது. ஏன்னா உங்களுடைய சூழ்நிலைகள்ல எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இனி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கையாகவே இருக்கும். பயப்பட வேண்டிய அவசியம் என்பதற்காக இந்த மிதுன் ராசினுடைய வாழ்க்கையில மிதுன் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஒரு விஷயம் இருக்குதுங்க. அது என்னன்னா, இவர்கள் பிள்ளைகள் மேல அவ்வளவு அக்கறை காமிப்பாங்க, பாசம் காமிப்பாங்க. பிள்ளைகளுக்காக இவர்கள் என்ன வேணாலும் செய்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர்கள். இந்த அளவுக்கு இவர்கள் பிள்ளைகள் மேல பாசத்தையும் அக்கறையும் காமிக்கக்கூடிய இவர்களுடைய வாழ்க்கையில இவர்களுடைய பிள்ளைகள் என்ன தெரியுமா செஞ்சிருக்காங்க? நீ யாரா விளக்கண்ண, நீ சொல்றதெல்லாம் நான் கேட்கணுமா அப்படின்ற மாதிரி இவருடைய பிள்ளைகள் இவர்களுடைய வாழ்க்கையில பெரும் நம்பிக்கை துரோகங்களையும் தேவையில்லாத விஷயங்களை செஞ்சு இவருடைய மனசளவுல நோகடிச்சிருக்காங்க. முக்கியமா சொல்ல போனா தேவையில்லாத நபர்களுடன் சேர்ந்து தேவையில்லாத பழக்கத்தினால் இவர்களுடைய உயிரை தாங்க எடுத்திருக்காங்க. மற்றபடி வேற எதுவுமே செஞ்சதில்ல. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய துன்பங்களும் பிள்ளைகளா இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாத்தையுமே நீக்கி மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியும். மிதுன ராசிக்காரர்கள் சொல் பேச்சுக்களை இனி வரக்கூடிய காலங்களில் எல்லோரும் கேட்க ஆரம்பிப்பார்கள். எவ்வளவோ நாட்கள் தன்னுடைய மனைவி தன்னுடைய பேச்சு கேட்க முடியாங்களே, தன்னுடைய கணவன் தன்னுடைய மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களை வெளியே சொல்ல முடியலன்னு எவ்வளவோ நாட்கள் கண்ணீரோடு இருந்திருக்காங்க இவர்கள். ஏன்னா மனசுல ஒரு விஷயம் இருக்குதுன்னா அது வெளியே சொல்றதுக்கு முயற்சி பண்ணும்போது யாருமே அதை காது கொடுத்து கேட்டது கிடையாது. நீ என்ன சொல்றது அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இது போன்ற விஷயங்களுக்கான தீர்வுகளையும் மாற்றங்களையும் சந்திக்க முடியும். இவருடைய பிள்ளைகள்கிட்ட இவர்கள் பேசும்போது மகிழ்ச்சியாக இருப்பாங்க. முக்கியமா இவர்களுடைய பிள்ளைகள் எல்லோரும் இவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தையும் கேட்பாங்க. கணவன் மனைவி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நீங்கி நல்லது நடக்கும். சரி,
இது நாள் வரைக்கும் நடந்த விஷயங்களை ஓரளவுக்கு பார்த்துட்டோம். இனி நடக்க போற விஷயங்கள சந்தோஷங்கள் என்பது நிறைஞ்சிருக்குன்றத உங்களுக்கு தெளிவுபடுத்திட்டோம். ஆனா நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பரிகாரத்தை சொல்லுங்க சாமி அப்படின்னு ஆசையா கேட்குறீங்களா? நான் சொல்றேன். இந்த ஒரு பரிகாரத்தை எல்லாரும் செய்யணுன்றது விருப்பம் கிடையாது. யாருக்கு விருப்பம் இருக்கோ அவர்கள் இதை செஞ்சாலே போதும். முக்கியமா உங்களுடைய மனசுக்கு இதை செய்யணும்னு தோணுச்சுன்னா மட்டும் செய்யுங்க. நான் சொல்றேன்றதுக்காக நீங்க செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரு பரிகாரத்தை செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் சரிங்க, அவருடைய மனசுல என்ன எண்ணங்கள் இருக்கோ அதை வச்சுதான் அவர்கள் செய்யக்கூடிய விஷயத்துல மாற்றங்கள் என்பது ஏற்படும். அந்த நேரத்துல உங்களுடைய மனசுல என்ன என்ன இருக்கோ அதை நினைச்சு நீங்க இதை செய்யணும்னு விருப்பம் இருந்தா செய்யுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. சரிங்களா? இந்த ஒரு விஷயம் உங்களுக்கான பரிகாரம் தான். அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. முதலாவதாக 2 விதமான பரிகாரங்கள் இருக்கு, ஒன்று கிடையாது. அதனால ரெண்டுத்துல எதனாலும் செய்யலாம், நீங்க உங்களுடைய விருப்பம் தான். முதலாவதாக இருக்கிறது உங்களுடைய ராசி அதிபதியார் புதன் பகவான், கடவுள் மகாவிஷ்ணு. நீங்கள் புதன் பகவானை தான் அதிகமா வேண்டுவீங்க, உங்களுடைய ராசி அதிபதியே தான் வேண்டுவீங்க, உங்களுடைய கடவுளை வேண்ட மாட்டேங்கிற பட்சத்தில் நீங்க புதன் பகவானை நினைச்சு வேண்டி ஒரு சில விஷயங்கள் செய்யலாம். இது புத பகவான் பரிகாரமா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாங்க. இவங்க 2 விதத்துல யாருனாலும் நீங்க வணங்கலாம், அது உங்களுடைய விருப்பம் தான். அப்படி என்னதான் வணங்கி பரிகாரங்கள் செய்யணும்ன்ற கேள்வி வருதா? நான் சொல்றேன், தெளிவா புரிஞ்சுக்கிட்டு இந்த மகாவிஷ்ணுவையும் அல்லது புதன் பகவானையும் வேண்டி வணங்கலாங்க. சரியா நீங்கள் புதன் பகவானுடைய மந்திர சொற்கள் இல்ல மகாவிஷ்ணுவுடைய மந்திர சொற்கள் எடுத்துக்கோங்க. எந்த கிழமையாக இருந்தாலும் சரி, எந்த கிழமையாக இருந்தாலும் சரி, அந்த நாள்ல சரியா உங்களுடைய பூஜை அறையில அமர்ந்துகிட்டு முழுமையான மனசோட இந்த உங்களுக்கு தெரிந்த ஒரு மந்திர சொல்ல எடுத்து நீங்க சொல்லலாம். நிச்சயமா நீங்க இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை மந்திர சொல்ல உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில வச்சு சரியா இதை நீங்க சொல்வது மூலயமா அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் உங்கள் வசப்படுத்திக் கொள்ள முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு சக்திங்கிறது கிடைக்கும். மகாவிஷ்ணுவை வணங்குறீங்க, மந்திர சொற்கள் சொல்றீங்க அப்படின்ற போது அதற்கு முன்பு ஒரு நிமிஷம் நீங்க முழுமையான மனசோட உங்களுடைய வீட்டுல ஒரு விளக்கு ஏற்றிக் கொள்ள வேண்டும். கண்டிப்பாக இதை செய்யக்கூடிய நபர்கள் சுத்தபத்தமா இருக்கணும், குளிச்சிருக்கணும், அசைவ உணவை சாப்பிடக்க கூடாது. இதெல்லாம் கட்டுப்பாடுகள்ல இருக்குதுங்க. இதெல்லாத்தையுமே சரியான முறையில செஞ்சுட்டு உங்களுடைய வீட்டுல ஒரு தீபத்தை ஏற்றுங்க. நிச்சயம் இந்த ஒரு தீபத்தை ஏற்றிய நீங்கள் மனசாராக வாழ்க்கையில இத்தனை சந்தோஷங்களை அனுபவிப்பீங்க. நிம்மதியாக உங்களுடைய வாழ்க்கையை வாழவும் முடியும். எதிர்பார்த்த விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற போதும் இதை செய்வதில் தவறுகள் கிடையாது. ஒரு நம்பிக்கை இருக்கக்கூடிய நபர்கள் செய்யுங்க, நம்பிக்கை இல்லாத நபர்கள் விட்டுவிடுங்கள். நிச்சயம் இது உங்களுடைய வாழ்க்கையில சில காலங்களிலே பதில் அளிக்கக்கூடியதாக இருக்கும். இது முடியாதுங்க, இதை செய்யறதுக்கு கடினமா இருக்கும் அப்படின்ற போதும், இல்லை செய்ய முடியாம போச்சுன்ற போதும் அதற்கு மாறா இருக்கக்கூடிய மற்றொரு பரிகாரம் தான் இது. இது என்னன்னா, உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போங்க. அங்க உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டிட்டு இதை நீங்க சரியான முறையில் அங்க ஏதாச்சும் ஒரு சாதம் ஆக்கி அங்க வச்சு சமைச்சு பக்தர்களுக்கு சாப்பிட கொடுங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் சக்கரை பொங்கலையாவது அங்க வச்சு செஞ்சு, நீங்க வீட்டுல இருந்து செஞ்சு கொண்டு போகக்கூடாது, அங்க வச்சே செஞ்சு அங்க இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு சாப்பிட கொடுங்க. இதை செய்வதே போதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆயிரக்கணக்கான விஷயங்கள் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி எவ்வளவோ பண்ணிருக்கலாம். ஆனா குலதெய்வ கோவிலுக்கு சென்று ஒரு சக்கரை பொங்கலை சமைச்சாவது